வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள். தான் உயராது, மற்றொரு உயர்வை மதிக்கவும் முடியாது, ரசிக்கவும் முடியாது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அந்நிலையில் உணர்ச்சிகர் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன், அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலைபெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது, வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று சாமிஜி ஒரு கவிதையில சொல்றாங்க. இடத்துல சொல்றாங்க, மகான்களின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. சுவாமிஜி நாள்காட்டி வரிகள்ல என்ன சொல்றாங்கன்னா, தான் உயராது, மற்றவரது உயர்வை மதிக்கவும் முடியாது, ரசிக்கவும் முடியாது என்று சொல்றாங்க. வாழ்க்கையில 4 விதமான வாழ்க்கை இருக்கு. உணர்ச்சி நிலை வாழ்க்கை, உணர்வு நிலை வாழ்க்கை, அமைதி நிலை வாழ்க்கை, பேரானந்த நிலை வாழ்க்கை. உணர்ச்சி நிலை வாழ்க்கையில 6 குணம் 5 பெரும் பழிச்செயல்கள், ஆணவத்தன்மையான தன்முனைப்பு, அருகுணம், பஞ்சமாப்பாவும், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறையில் ஏழ்மை, பிறப்பொருள் கவர்தல், வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவுடன் என்ற கண்ம வினைகள் தலை தூங்கும். அந்த மற்றவர்களுடைய வாழும் சுதந்திரத்தை பறித்து வாழக்கூடிய அந்த ஒரு கீழ்நிலை, கீழ்நோக்கு நிலை, துன்பம் தரத்தக்க ஒரு வாழ்க்கை. புதிய பதிவுகளை, எண்ணற்ற புதிய பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டே தன்னுடைய பதிவுகளுடைய அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தி வாழக்கூடிய அந்த கீழான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நாம நம்முடைய வாழ்க்கையை தியான வாழ்க்கையாகவும் மௌனமாகவும் தற்சோதனையாகவும் மாற்றிக்கொண்டு நாம் வாழும்போது ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தன்மைகள் என்று சொல்லக்கூடிய அந்த 8 நீங்கும். அந்த ஆணவத்தன்மைகள் 8 நீங்கும் போது நாமே இறைவனாக இருக்கிறோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்தும் ஜடப்பொருட்கள் இறைவனாகவே இருக்கிறது. அது பேட்டன் பிரசிஷன் ரெகுலாரிட்டி, தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு என்ற அந்த முத்திறனில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர் பொருட்கள்ல 6ஆக தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு, உணர்தல், துய்த்தல், இன்ப துன்பம் உணர்தல் என்ற இந்த 6 இருக்கிறது. இதுதான் இறை உண்மை என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு ஜீவராசிகளையும் ஜட பொருட்களுக்கும் நாம ரசித்து உயிர்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள குடிகொள்ளும். தான் உயராது, நாம் தியான வாழ்க்கையாக நம்மளை உயர்த்தி கொள்ளாது. தியான வாழ்க்கை என்பது உங்களுடைய புருவ மத்தியில மனதை வைத்து ஞான கர்ம இந்திரியங்களுடைய செயல்பாடுகளை தவம் பண்ற ஆக்னையில நம்முடைய ஞான கர்ம இந்திரியங்கள் 10 புருவ மத்தியில ஆக்னையில கவனித்து இயக்கும் போது இந்த ஞான கர்ம இந்திரியங்களுக்கு அடக்கம், உறுதி, நுட்பம், சக்தி, செயல்திறன், அளவுமுறை மீறாது, மாறாது, முரணாக அனுபவிக்க மாட்டோம், அலட்சியப்படுத்த மாட்டோம், அளவுமுறை காப்போம். இந்த 10 நாம் அளவுமுறை காத்து செயல்படும் பொழுது ஞான கர்ம இந்திரியங்கள் பிறருக்கு மதிப்பு கொடுத்து நாம பயன்படுத்தக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள வரும். துரிய நிலையில மனதை வைத்து உச்சியில நாம என்னனும் சொல்லணும், செய்யணும். அப்படி நாம தலை உச்சியில துரியத்துல மனதை வைத்து எண்ணம், சொல், செயலை அமைத்து கொண்டோம் என்று சொன்னா அவன் திருமூலர் சொல்றாரு, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிர்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாளி. நம்முடைய அந்த பதிவுகளால நமக்கு சிரமங்கள் எதுவும் இருக்காது. ஆக்னை துரியத்தை பயன்படுத்தும் போது இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கலங்க பதிவுகளையும் மெல்ல 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 மௌனம், தற்சோதனை என்ற அளவுல நாம நீக்கிக்கொண்டே வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள குடிகொள்ளும். அந்த இறைநிலை தான் உயராது. இறைநிலை இணைப்போடு நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இறைநிலையோடு இணைந்து கலந்து கரைந்து உறைந்து வாழும்போது நாம நம்முடைய ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்
வாழக்கூடிய அந்த வாழ்க்கையையும் பிறரை மதித்து இயற்கையை ரசித்து வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள குடிகொள்ளும். சாமிஜி மலர் பாடல்ல சொல்றாங்க, மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். இயற்கை அழகை ரசிக்கும் முன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது, செயற்கை மயக்கம் தெளிந்தறிவு, செம்மை பிறையின் கதை சொல்வேன். மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான், சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லவர்கள். பரம அணுக்கள் பல கோடி, பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரக்கோத்தாடும் நாடகத்தால் கட்டம் எந்தன் தோட்டமுமாம், இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி உரு, நிறைந்த பெரிய மண்டலமும் நெறிய விரிந்த பேரண்டம், பெரிய இயக்க மண்டலமாம் பிரபஞ்சம் என்னும் மேடையிலே அரிய உருவ அழகோடு ஆடுகின்றேன் நான் அவன் கதையாய். ஆதியின் அசைவே பரமானு, அவை ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம், விண்முதல் மண்வரை வேறில்லை, ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை, செவ்விய சிறுசொல் பரிணாமம், சிறப்பை உணர்வாய் நீயே. உன்னை யாரென்றேன் மலரே, உணர்த்திவிட்டாய் உண்மை பொருள், பின்ன இந்த பேரறிவில் பிறலாதிருப்பேன் உரிப்புடனே. ஆறறிவாக வாழ்மனிதர், அதற்கு ஏற்ப பொருத்தமுள்ள பேரு உண்மை பொருள் உணர்தல், பிறவி பயனை பெற்றுவிட்டேன் என்று சாமிஜி மலர் பாடல் சொல்றாரு. ஆள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது, தன்னை உயராது தான் உயராது, மற்றவரது உயர்வை மதிக்கவும் முடியாது ரசிக்கவும் முடியாது என்று சொல்றாங்க. இதை புரிந்து நாம மற்றவர்களுடைய ஒவ்வொரு வாழும் சுதந்திரத்தில் மதிப்பு கொடுத்து வாழணும், இயற்கையை ரசிக்கணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.